கிறிஸ்துவுக்கான கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் தம்முடைய கிருபையும் நிறைவையும் கொடுத்து உங்களை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது பஸ்டர் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் 40வது வசனம். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். இஃப் யூ பிலீவ், தர்மையான பதம், ரசிக்கிற ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய பிடிப்பை, ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. இந்த உலகம் அநேக காரியங்களிலே நம்பிக்கை அற்று செயல்படுகிறது. ஆனால் இறைவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லும் பொழுது, இஃப் யூ பிலீவ், நீ நம்பினால் தேவனுடைய மகிமையை காண்பாய். என் தேவனுடைய அநாதி தீர்மானங்களின் வெற்றியின் இலக்குகளை காண முடியும். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரத்துல தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு அது ரசமாக மாறும் என்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் ருசித்தவனுக்கு இது அற்புதமான ரசம் என்ற நம்பிக்கை வந்தது. இயேசுவின் தாய் சொன்ன பொழுது இவரால் செய்யக்கூடும் என்கிற நம்பிக்கை வைத்தார்கள். அந்த நம்பிக்கையின் பலன் ருசியானது. அந்திரேயா ஒரு சிறுவனிடத்தில் இருந்த 5 அப்பத்தை 2 மீனை வாங்கின பொழுது இது எப்படி என்று சொல்லி அவர் நம்பவில்லை. ஆனால் இதை கொண்டு கொடுக்க முடியும் என்பதை ஆண்டவர் நம்பிக்கை ஊட்டுகிறவராய் செயல்படுத்தி காண்பித்தார். லாசரு மரித்த பொழுது 4 நாளாயிற்றே என்கிற நம்பிக்கையற்ற செயல் அங்கே வருகிறது. 24வது வசனத்துல, அதற்கு மார்த்தாள் உயிர்த்தல் நடக்கும் கடைசி நாள்ல அவனும் உயிர்த்தெழுவான், எழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன். ஆனா இப்போ அந்த நம்பிக்கை இல்லை. அதற்காக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நம்பினால் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறார். அன்புக்குரிய விசுவாசிகளே, என் நம்பிக்கை அவநம்பிக்கையோடு இணைந்த ஒன்றாய் காணப்படும் என்று சொன்னால், நான் சாதிக்க விரும்புகிற காரியங்களை சாதிக்க முடியாது. டவுட் அண்ட் அன்சர்டனிட்டி, சந்தேகமும் நிச்சயமற்ற தன்மையும் நான் எதிர்பார்க்கிற காரியங்களை என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவாய் காணப்பட முடியாது. அதே நேரத்தில் ஃபெய்த் அண்ட் ட்ரஸ்ட், விசுவாசமும் நம்பிக்கையும் நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேனோ அதை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே வேதம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒன்றிலே குறை உண்டு, அதை குறித்த கலக்கம் இருக்கிறது, தயக்கம் இருக்கிறது, இதை நான் எப்படி பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுகிற கேள்வி வரும் என்று சொன்னால், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். நம்முடைய விசுவாச வாழ்வு இறை மகிமையை காணும்படியாக, இறைவன் தருகிற மேன்மையை காணும்படியாக, இறைவனுக்குள்ளாய் வாழ்ந்து சொல்லிக்கிற ஒரு கிருபையை தருகிற ஒரு வாழ்வாய் காணப்படுகிறது. மாதத்தின் கடைசி நாளாகிய இந்த நாளில ஒரு புதிய மாதத்தை சந்திக்கும் பொழுது, என் ஆண்டவர் புதிய ஆண்டை கொடுத்து இந்த மாதத்தை நிறைவு செய்ய மட்டுமாக நடத்தி வந்திருக்கிறார். இனி இருக்கிற காலங்களிலும் கூட நான் நம்புகிறேன், என் ஆண்டவர் என்னை வெற்றி சிறக்க செய்வார் என்று அர்ப்பணிக்கும் பொழுது மேன்மைகளை காண முடியும். அந்த கிருபைகளுக்காய் காத்திருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய், இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்தின் கடைசி நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த மாதத்தின் துவக்க நாள் நிம்மட்டுமாய் பாதுகாத்த இம்மானுவேலர் தரப்போகிற புதிய மாதத்திலும் கூட நம்பிக்கையோடு நாங்கள் அடியெடுத்து வைத்து உம்முடைய மகிமையை கண்டு உம்மை கனப்படுத்த, மையப்படுத்த உதவி செய்யும். தேவைகளோடு இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம். தேவரீ தாமே ஒரு தேவைகளை சந்தித்து ஆசீர்வதியும். துதிகன மகிமை யாவையும் கெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.